கைஸ், இன்னைக்கு நானும் கோபிகாவும் சேர்ந்து மேரிகோல்டு பிஸ்கெட்டில் எப்படி வந்து குலாப் ஜாமுன் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்த்துடலாம். நம்ம மேரிகோல்டு இதை மேரிகோல்டு பிஸ்கெட்டை கூட பிரிக்க தரல இவருக்கு. அங்குள்ளே போட்டுருவோம். இப்போ இது வந்து ஒன்றுன்னா உடச்சி நம்ம இந்த மேரிகோல்டு பிஸ்கெட் எல்லாமே உள்ளே போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்துப்போம். வைத்தியக்காரி சும்மா கையை தட்டிட்டு இருக்கா. இதை நம்ம அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வச்சு ஆன் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆன் பண்ணிட்டா நம்ம இந்த மாதிரி நல்லா அரைச்சிப்போம். பார்த்திங்கன்னா இப்படி நல்லா மாவு மாதிரி பதத்தில் இருக்கணும். இதை வந்து நம்ம ஜலிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜலிச்சு இருக்கிறத எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம இதை நல்லா உடச்சி விட்டு இது ஆல்ரெடி உடஞ்சி எடுத்து அப்படியே ஜலிக்கிறத போட்டு என்கிட்ட ஜலிக்கிறது இல்லை. நல்லா கொஞ்சம் நல்லா ஜலிச்சிக்கலாம். நம்ம இப்போ ஜலிச்சு எடுத்துட்டோம். நல்லா ஜலிச்சு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இப்படி நல்லா தொட்டு பார்த்தாலே தெரியும். நல்லா இருக்கு. இதை நம்ம லைட்டாக பின்னாடி சேர்க்கணும். இந்த மாதிரி நம்ம நல்லா அரைச்சி நல்லா ஜெலிச்சு எடுத்துக்கிட்டோம்ல. பார்த்திங்கன்னா எவ்வளோ இதுவாக வந்திருக்குன்ட்டு. நல்லா சாண்டு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு. அதுக்குன்னு சாண்டு நினச்சிடாதீங்க. அது வந்து பிஸ்கெட். நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம லைட் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இதை பேசிக்கலாம். நான் எங்கே போகிறேன்? அதான் அளவு இல்லை. தண்ணி இங்கே இருக்குது. நான் பழ தண்ணி எப்படி நேரம் போட்டணும். நம்ம லைட்டாக தான் வாட்டர் சேர்த்து ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கையில் மிக்ஸ் பண்ணுறது பெட்டர். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு வந்துச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக சேர்த்துப்போம். போட்டோம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். லைட்டாக பால் ஆட் பண்ணிப்போம். பால் ஆட் பண்ணிப்போம். இதை மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணோடனே நல்லா இப்படி வந்திருக்கு. உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். அந்த சைடுவா இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம லைட்டாக இப்போ வந்து கீ சேர்த்துப்போம். இப்போ வந்து கீ அதாவது நெய் வடை எக் ஆட்டி விடுங்க. நீங்கள் தனியாக இருக்கிறத மட்டும் அப்படியே ஊற்றிக்கோங்க. தனியாக இல்லை. குலாப் ஜாமுனுக்கு முக்கியமானது பால் நெய். அதுக்கப்புறம் முக்கியமானது மாவு. இப்போ வந்து நம்ம நல்லா இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை நம்ம வந்து உருட்டுவோம். உருட்டு நல்லா உருட்டு. அந்த உருட்டு இல்லை, இதை உருட்டுறது. உங்களுக்கு எந்த அளவில் வேணுமோ அந்த அளவில் உருட்டிக்கலாம். நாங்கள் இது எல்லாத்தையும் சீக்கிரமாக உருட்டிடுவோமா? 3, 2, 1 நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் உருட்டி எடுத்தோம். அந்த சந்தைக்கு நம்ம இதை சாப்பிட்ருலாம். குலாப் ஜாமுன் சேர்ந்து குலாப் ஜாமுனே சாப்பிட்டுருக்கோம். அது பிஸ்கெட் குலாப் ஜாமுன். இது நார்மல் குலாப் ஜாமுன். நாங்கள் சாப்பிடலாம். ஒரு டீ முடிச்சிட்டோம்ல. இப்போ வந்து நம்ம இதை வந்து கடாயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரை பண்ணிவிட்டு நாங்கள் காட்டுறோம். செய்யலாம். இப்போ வந்து நம்ம ஜீரா செய்யலாம். பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம சக்கரை பாகு நல்லா ஜீரா நல்லா ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம வந்து
ஃப்ளேவருக்கு ஏலக்காய் தட்டி போடலாம். கரண்டி அதிலே வைக்காத. போதும். இப்போ வந்து நம்ம ஜீரா ரெடி ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வந்து பொரிச்சு வச்சிருக்க இந்த குலாப் ஜாமுன், அதாவது பொரிச்சு வச்சிருக்க உருண்டிகளை அப்படியே இதில் போட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டி இது ஒரு 5 minutes கழிச்சு பார்க்கலாம். அதுக்காக கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா, பாய் பாய். மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை.